ஹரியானாவில் சூட்கேஸில் பெண்ணின் சடலம் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரோத்தக் பகுதியில் உள்ள நெடுஞ்சாலையில் சடலம் மீட்கப்பட்டது. 22 வயதாகும் ஹிமானி நர்வால் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஹரியானா மாநிலத்தில் உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கியது. காலை 8 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில் மாநிலத்தில் உள்ள 7 நகராட்சிகள் உட்பட அனைத்து வாக்கு மையங்களிலும் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றது. மேயர்கள், 20க்கும் மேற்பட்ட நகராட்சிகளில் உள்ள அனைத்து வார்டுகளின் தலைவர்கள் உள்ளிட்ட அனைத்து பதவிகளுக்கும் இந்த தேர்தல் நடைபெறுகிறது. வாக்கு எண்ணிக்கையின் முடிவுகள் வரும் 12ஆம் தேதி அறிவிக்கப்பட உள்ளது. ஒடிசாவில் எஃகு தொழிற்சாலை அமைப்பதில் கவனம் செலுத்தப்படும் என ஒடிசா முதலமைச்சர் மோகன் சரண் மஜ்ஹி தகவல் தெரிவித்துள்ளார். மயூர்பஞ்ச் மாவட்டத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிம்லிபால் தேசிய பூங்கா புனரமைப்பு உட்பட ஒடிசா அரசு பல திட்டங்களை கொண்டிருப்பதாக கூறினார். அதோடு மயூர்பஞ்ச், கியோஞ்சர், பாலசோர் உள்ளிட்ட மாவட்டங்களில் சுகாதாரம், சாலைகள், குடிநீர் மற்றும் நீர்ப்பாசனத்திற்கு முன்னுரிமை அளிப்பதோடு இதற்காக ரூபாய் 200 கோடி பட்ஜெட் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கரில் நக்சலிசத்தை எதிர்த்து போராடுவதற்கான விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது. நாராயண்பூர் மாவட்டத்தில் நடந்த அபுஜ்மத் அமைதிக்கான மாரத்தானை அமைச்சர் கேதார்நாத் காஷ்யப் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மாவட்ட நிர்வாகமும் மாவட்ட காவல்துறையும் இணைந்து நடத்திய இந்த மாரத்தானில் நூற்றுக்கணக்கான இளைஞர்களும் இளம்பெண்களும் ஆர்வமுடன் கலந்து கொண்டு ஓடினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.